நாடி ஜங்கன் எனும் அசுரனின் மகனான முரன் என்பவனுக்கு தேவர்களை விட பல மடங்கு உடல் வலிமை இருந்தது. அதை கொண்டு அசுரர்களெல்லாம் ஒன்று சேர்த்து பெரிய படையை உருவாக்கினான். இந்திரனை வென்று தேவலோகத்தை கைப்பற்றினான். இந்திரன், வருணன், அக்னி, யமன் போன்றோரை விரட்டி அடித்தான். அதன்பின் அவர்கள் செய்து வந்த முக்கிய பணிகளை எல்லாம் அசுரர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். அந்த பணியில் அனுபவம் இல்லாத அவர்கள் தங்கள் விருப்பம் போல் செயல்பட்டனர். அதனால் உலகின் இயல்பு மாறத் தொடங்கியது. மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் என அனைத்து உயிரினங்களும் பாதிக்கப்பட்டன. ஆனால் அசுரன் முரனை எதிர்த்து போரிட்டு தேவலோகத்தை மீட்க எவரும் முன் வரவில்லை. காலம் கடந்து கொண்டே இருந்தது. அசுரர்களின் பிடியிலிருந்து எப்படி விடுவது என்று சிந்தித்த தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர். அசுரன் முரனை அழிக்க திருமாலிடம் சென்று உதவி கேளுங்கள், அவர் உங்களுக்கு உதவுவார் என்று அனுப்பி வைத்தார். அனைவரும் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். முரனை அழித்து தேவலோகத்தை மீட்டு தருவதாக அவரும் உறுதியளித்தார். திருமாலும் அசுரன் முரனும் பலத்துடன் மோதினர். முடிவு எதுவும் ஏற்படாமல் ஆண்டு கணக்கில் சண்டை தொடர்ந்து கொண்டே இருந்தது. திருமால் களைத்து போனார். திருமாலுக்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டுமென்று தோன்றியது. எனவே அவர் அசுரனுக்கு தெரியாமல் பத்ரியாசிரம மலை பகுதியில் இருந்த ஹேமவதி என்னும் குகையில் உள்ளே சென்று படுத்து தூங்கினார். அசுரன் திருந்துவதற்கு வாய்ப்பாக குகையில் சென்று தூங்குவது போல் கண்மூடி இருந்தார் என்பார்கள். மறைந்து கொண்ட திருமாலை தேடிய அசுரன் அருகிலுள்ள குகைக்குள் சென்று பார்த்தான். அங்கு திருமால் தூங்கிக் கொண்டிருந்தார். திருமாலை கொல்ல முயற்சித்தான் அசுரன். அப்போது திருமாலின் உடலிலிருந்து ஒரு அழகிய பெண் தோன்றினாள். அவள் திருமாலை கொல்ல விடாமல் அசுரன் முரனை எதிர்த்து போரிட்டாள். உலகிலேயே அதிக பலம் கொண்ட தன்னை ஒரு பெண் எதிர்ப்பதா என்ற கோபத்துடன் அசுரன் தன் கையில் இருந்த வாளால் அவளை கொல்ல முயன்றான். அப்போது அப்பெண் ஹூம் என பெரிய ஒலி எழுப்பினாள். அந்த ஒலி குகைச்சுவரில் மோதி திரும்பியபோது தீப்பிழம்பாக மாறி முரனை நோக்கி சென்றது. குகைக்குள் முரனால் எங்கும் ஓட முடியவில்லை. குகையிலிருந்து வெளியேறவும் முடியவில்லை. தீப்பிழம்பு அவனை சிறிது நேரத்தில் சாம்பலாக்கிவிட்டு மறைந்தது. தூக்கத்திலிருந்து விழித்த திருமால் நடந்ததை அறிந்தார். தன் உடலிலிருந்து தோன்றிய அப்பெண்ணை பாராட்டினார். பின்னர் அவளிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், இவ்வுலகில் என் பெயர் நிலைத்து நிற்க தாங்களே நல்லதொரு வரத்தை தந்தருளுங்கள் என்று கேட்டாள். உடனே திருமால், என்னிடமிருந்து தோற்றம் பெற்ற நீ ஏகாதசி என்று அழைக்கப்படுவாய். நீ தோற்றம் பெற்ற இந்நாளில் விரதமிருந்து என்னை வழிபாடு செய்வோருக்கு அனைத்து செல்வங்களையும் தருவதுடன் முடிவில் அவர்களுக்கு வீடு பேறு தரும் வைகுண்ட பதவியும் தருவேன் என்று சொன்னார். அதனை கேட்ட ஏகாதசி மகிழ்ந்து அவரை வணங்கினாள். அசுரன் முரனின் அழிவை அறிந்த தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பூலோகத்தில் மறைந்து வாழ்ந்த தேவர்கள் அனைவரும் அசுரனை அழித்து தேவலோகத்தை மீட்டனர். இந்திரன், வருணன், அக்னி, யமன் உள்ளிட்ட அனைவரும் தங்களது பணியை மீண்டும் செய்யத் தொடங்கினர். உலகம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியது.